கெமிக்கல் ஈக்குலிபிரியம். சரியா, இரசாயன சமநிலைக்குள்ளே வந்து உள்ளு. சரியா, ரைட். இப்போ நீங்கள் தியரி படிச்சிட்டீங்க, ரைட். இரசாயன சமநிலையும் அதில் நம்ம உள்ள கேள்விகளுக்குள்ளே வந்து உள்ளு. சரி, அதில் இது கெமிக்கல் ஈக்குலிபிரியம் பேப்பர் 1க்குரியது. சரி, ஈக்குலிபிரியம், ரைட். சமநிலை, ஈக்குலிபிரியம். சரியா, சமநிலை 1. சரி, பேப்பர் 1க்குரியது. ரைட். அதில் முதல்ல எம்சிக்கு வந்து பார்ப்போம். ரைட். அதுக்கு முதல் நான் சமநிலை சம்பந்தமாக கொஞ்சம் சின்ன ஒரு அறிமுகம் உண்டு. இது நீங்கள் பார்த்த விஷயம் தான். ரைட். இப்போ கேள்விகளுக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் அவசரமாக கேட்சிட்டு நான் கேள்விகளை வந்துடுறேன். தெரியாது. ரைட். இப்போ கவனிங்க வந்து இப்போ நமக்கு சும்மா அப்படி எடுக்கிறேனே ஒரு ஏ கேஸ் ப்ளஸ் பி கேஸ். ரைட். அவங்கள வந்து இதை நம்ம தெரியும் என்ன மேலும் தாக்கம். அவங்கள சி கேஸ் ப்ளஸ் டி கேஸ் இப்படி ஒரு தாக்கத்தை எடுத்து நம்ம தெரியும் இதுக்கு சமநிலையை கொண்டு வரணும்னு சொல்லிச்சுன்னா சில நிபந்தனைகள் வேணும். அப்படித்தானே, சில நிபந்தனைகள் வேணும். இதில் எல்லாம் சம்பந்தப்படுறது எல்லாமே வாயு அரிக்கிறதால தெரியாது. இப்போ தொகுதி வந்து மூடிய தொகுதி அரிக்கணும் கட்டாயம். அடுத்தது நம்ம தெரியும் சமநிலை வரணும்னு சொல்லிச்சுன்னா கனவுளவு கண்டினியூவாக மாறாமல் இருக்கணும். வெப்பநிலையும் வந்து கண்டினியூ நமக்கு மாறாமல் இருக்கணும். அப்போ சமநிலையை எடுக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் சமநிலைன்னா என்ன, இதில் தாக்க வீதம் ரெண்டு திசையிலையும் தாக்கம் நடக்கிற சாத்தியம் இருக்கிறதால இதை முட்டாக்க வீதம்னும் இதை பிட்டாக்கம், அதாவது இதை முட்டாக்கம்னும் இதை பிட்டாக்கம்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆர்எஃப் முட்டாக்க வீதம், இந்த ஆர்பி வந்து பிட்டாக்க வீதம். சமநிலையில் சரியா, சமநிலையில் ரைட், சமநிலையில் ஆர்எஃப் சமன் ஆர்பி, முட்டாக்க வீதம் சமன் பிட்டாக்க வீதம் அரிக்கும். கிளியர் தானே? அப்போ நமக்கு தெரியும் இப்போ சமநிலையை இப்போ 3 மாதிரி எடுக்கல. ஒன்று நீங்கள் இந்த நிபந்தனையெல்லாம் கொடுத்துட்டு மூடி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் கனவுளவு மாறாமல் வச்சு வெப்பநிலையை மாறாமல் வச்சுட்டு ஒன்று நீங்கள் ஏ கேஸ் பி கேஸ் அது ரெண்டையும் மீட் பண்ணி சமநிலை எடுக்கலாம். இல்லைன்னா சி கேஸ் டி கேஸ் அது ரெண்டையும் மீட் பண்ணி சமநிலை எடுக்கலாம். இல்லைன்னா 4ஐயும் மீட் பண்ணி சமநிலை எடுக்கலாம். சரியா? இப்போ நிபந்தனையில் கொடுத்துருக்கமா இருந்தால் நம்ம மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் போனதுக்கு அப்புறம் சமநிலை வரும். சமநிலைக்குள்ள நிபந்தனையை கொடுத்து தாக்கிகளை கலக்கிறத நம்முடைய வேலை. சமநிலை வாரது அது அதோட வேலை. நிபந்தனையை கொடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா நிபந்தனையை கொடுத்து நீங்க தாக்கிகளை கலந்துட்டா கொஞ்சம் நேரத்தியால அதுவாகவே சமநிலை அடையும். அது சமநிலை, அது இயல்பா அது அடைகிறது. அதுக்குரிய நிபந்தனைகளை கொடுத்து தாக்கிகளை கலக்கிறதா நம்முடைய வேலை. அப்படி நீங்க தாக்கிகளை கலந்தீங்கன்னா பெரு சமநிலை வந்துவிடும். சமநிலை வந்தது பிறகு என்ன, முட்டாக்க வீதம் சமன் பித்தாக்க வீதம். அப்படின்னா குறித்த ஒரு தாக்கி நான் சும்மா எடுத்தேன்டா, குறித்த ஒரு தாக்கி எடுத்தா ஆஃப்டர் சமநிலை, சமநிலை வந்து புறகாதைக்கிறேன். சரியா? இதுல சரி என்ன செய்யாது, மாறக்கூடா. ஏன், சமநிலையில உள்ள கூறுகள்ட சரி வந்து சமநிலையில மாறாது. ஏண்டா முட்டாக்கம் நடந்துகிட்டு இருக்குது தெளிவா, பித்தாக்கம் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா முட்டாக்க வீதமும் பித்தாக்க வீதம் சமன்டா அப்ப குறித்த ஒரு கூரை யோசிச்சா குறித்த ஒரு கூறு அழிகிற வீதமும் உருவாகிற வீதமும் சமன். விளங்குதா? சமநிலையில ஒரு குறித்த கூறு, விளங்குதா, ஒரு குறித்த கூறு, உதாரணமா நான் எடுத்து கதைக்கிறேன். ஒரு குறித்த கூறு அழியும் வீதம் சமன் உருவாகும் வீதம், அழியும் வீதம் சமன் உருவாகும் வீதம் அரிக்கும். மகள வீதம் எழுதி கொண்டா சரி. சரியா? அழியும் வீதம் சமன் உருவாகும் வீதம் அரிக்கும் சமநிலையில. அதனால ஒரு குறித்த ஒரு கூறுற செறிவு மாறாது. செறிவுக்கு சமன்பாடு சி சமன் என்னவோ வீதானே. விளங்குதா? நமக்கு தெரியும் கனவளவு மாறாம வச்சுதான் சமநிலையை கொண்டு வந்தேன். அப்ப வி சமநிலையை உருவாக்குறதுக்கே மாறாம தான் இருக்கணும். இப்போ குறித்த ஒரு கூறுற செறிவு மாறல அப்படின்னா மூல் மாறல. இப்போ மூலுக்குள்ள என்ன இருக்குது, என் சமன் திணிவிங்கில் மூல திணிவு இருக்குது, WOM. குறித்த ஒரு கூறு எடுத்தீங்கன்னா அதுல மூல திணிவு மாறாது, அப்ப திணிவு மாறல. இப்போ சரி, இப்போ சமநிலைன்னு சொல்லி ஒன்று வந்ததுக்கு பிறகு குறித்த ஒரு கூறுற செறிவு மாறாது, மூல் மாறாது, திணிவு மாறாது, எல்லாமே உண்மைதான். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அதுக்குள்ள எல்லாமே இருக்குது. சரி, அடுத்தது இதெல்லாம் வாயுநிலை கூறுகளா இருந்தா அதுல பகுதிய முக்கங்கள் மாறாது. சமநிலை வந்ததுக்கு பிறகு நான் கொஞ்சம் விஷயங்களை ஏற்படுத்துறேன், அவ்வளவுதான். சரியா? பகுதிய முக்கங்கள் மாறிலி. எப்படி மாறிலி? இது வாயு தானே, இலட்சி வாயுவா கருதி நீங்க சொன்னா பி சமன் என்ஆர்டி போடலாம். சரி, இதுல இருந்து வந்து என்ன வியால பிரிச்சிங்கன்னு சொன்னா பி சமன் சி அப்படின்னு வந்து கொள்ளும். இப்போ சமநிலைக்கு வெப்பநிலை மாறலி, அகில வாயு மாறலி தானே, ஸோ பி நேர சமன் சி. இப்போ செறிவு மாறலைங்கிறது நமக்கு தெளிவு. அப்படின்னா பகுதிய முக்கமும் மாறாது. சமநிலை கலவையில இருக்கிற வாயு இருந்தா அது
அந்த வாயுட குறித்த ஒரு கூறு இருக்குது, குறித்த ஒரு வாயு அது கொடுக்குற அமுக்கம் சமநிலை அடைஞ்சதுக்கு பிறகு நமக்கு மாறும். விளங்கு தானே? இப்படி சில விஷயங்கள் நமக்கு சமநிலை அடைஞ்சதுக்கு பிறகு தொகுதியினுடைய ஹெல்ஃபை தெரிஞ்சிருக்கணும். சமநிலை அடைஞ்சதுக்கு பிறகு வெப்பநிலை கண்டினியூ மாற போறல, அது நமக்கு தெரியும். கனவுல கண்டினியூ மாற போறல, குறித்த ஒரு கூறு செறிவு மாற போறல, ஐ மீன் குறித்த ஒரு கூறு அழியின் வீதம் சமன் உருவாகும் வீதம், இப்போ குறித்த ஒரு வாயு கூறுல இருந்தா கொடுக்கக்கூடிய பகுதிய முக்கங்கள் மாறப்போம். சரி, எல்லாத்தையும் சொல்லல, நம்மளாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி உள்ளது. இப்ப அடுத்தது வந்தீங்கன்னா இந்த சமநிலை இருக்குதானே, இப்ப நீங்க இந்த நிபந்தனையெல்லாம் கொடுத்து சரியா சமநிலையை உருவாக்கிட்டீங்கன்னு வைங்கள, சமநிலையை உருவாக்கிட்டீங்கன்னு வைங்க. இப்ப சமநிலையை உருவாக்கின நிலையில் ரைட் உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு இப்ப நான் இதுக்குள்ள சில மாற்றங்களை கொண்டு வரப்படுறேன். கொஞ்சம் யோசிப்போம். இப்ப நமக்கு தெரியும் சமநிலை ஒன்று வாரண்டு சொன்னா மூடிய தொகுதி அறிக்கணும், பி மாறக்கூட டி மாறக்கூட, சமநிலை ஒன்று வந்தது பிறகு தாக்கி விளைவுகள செறிவுகள் எல்லாம் மாற. இது தெளிவுதானே? அப்படின்னா நான் ஏதோ ஒரு வகையில கனவுள்ளவ மாத்தினா இப்ப சமநிலை இல்லாம போகணும். உமா இல்லையா? சும்மா யோசிங்க. சமநிலைக்குரிய நிபந்தனையா என்னதான் வீட்டி மாறலின்னு சொன்னேன், வீட்டி மாற மறிக்கணும்னு சொல்லி சமநிலை வந்துட்டு வந்தது பிறகு நான் இந்த கனவுளவை மாத்தினா இப்ப சமநிலை கேளுமா? எல்லாம் தானே. அப்ப இந்த கனவுளவை நான் மாத்தினா சமநிலை பிரிக்கக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சமநிலை குழம்பு. வெப்பநிலையை மாத்தினா நான் சமநிலை இருக்கக்கூடாது, சமநிலை குழம்பும். அதே மாதிரி ஆல்ரெடி சமநிலையில தான் தாக்கி விளைவுகள செறிவுகள் எல்லாம் மாறாம இருக்குது. நான் ஏதோ ஒரு வகையில தாக்கி விளைவுகள செறிவை மாத்தினா சமநிலை குழம்பு. அந்த அடிப்படையில் யோசிச்ச வேண்டாம். சமநிலை அடைஞ்ச ஒரு தொகுதிக்கு நீங்க தாக்கி விளைவுகள செறிவை மாத்தினா, அல்லது தொகுதியுடைய வெப்பநிலையை மாத்தினா, அல்லது தொகுதியுடைய அமுக்கத்தை மாத்தினா, அமுக்கத்தை மாத்திர மீன்ஸ் தொகுதியினுடைய அமுக்கத்தை மாத்திரன்னு சொன்னா அது கனவளவை மாத்திரத்தான் குறிக்கும். பின்னுக்கு நான் கதைக்கு நேரம் அதை தெளிவாக கதை கேள்வியில வரல. அவ சிடிபி நிலைய சயாபோமையும் இப்படி 3 காரணிகளால ஏற்கனவே சமநிலையில இருக்கிற தொகுதியில சமநிலையை குழப்பேலும். சரியா? சும்மா சிம்பிளா வச்சுங்க. இதையெல்லாம் நிபந்தனையா செல்றோம்னு சொன்னா அந்த நிபந்தனைகளை இல்லாமக்கினா சமநிலை இருக்கக்கூடாது நமக்கு. அப்ப சிடிபி செறிவு வெப்பநிலை அமுக்கம் இந்த 3 காரணிகளாலையும் சமநிலையில குழப்பத்தை கொண்டு வரையணும். இப்ப நான் இந்த தாக்கத்தை ஒரு 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 புற ஓப்பம் வந்து வைப்போம். டெல்டா H less than 0 மீன் டெல்டா H மைனஸ். சரியா? இப்ப நமக்கு தெரியும் இப்ப சமநிலையை நல்ல விளையுங்க. சரி, அது விளங்குறதுக்கு அழகான விஷயம். இது ஏற்கனவே சமநிலை இருந்து சரி, இப்ப ஏற்கனவே கனவுளவு வீண்டு வைங்கள, வெப்பநிலை டீண்டு வைங்களேன். இப்ப நான் விஏ சடுதியா 2V ஆக்குறேன். பாருங்களா, இப்ப நான் என்ன செய்யறேன்? விஏ நான் சடுதியா 2V ஆக்கினா கனவளவை கூட்டி நான் சமநிலையை குழப்புறேன். இப்ப விஏ 2V ஆக்கிட்டு அந்த 2Vலே நிப்பாட்டிட்டேன்னு வைங்களேன். ஏற்கனவே வி கனவளவு இப்ப 2V ஆக்கிட்டேன். வி இருக்கிற நேரம் ஒரு சமநிலை இருந்தது, 2V ஆக்கினா இப்ப கனவளவை மாத்திரம் அப்ப சமநிலை குழம்பிட்டு இப்படியோ கூட்டிட்டு வந்து இப்ப நான் 2Vல நிப்பாட்டிட்டேன் வைப்போமே. இப்ப நடக்கும் 2Vல நிப்பாட்டிட்டேன். அப்ப இப்பயும் கனவளவு மாறாம நான் வச்சிருக்கேன். வெப்பநிலையே ஆல்ரெடி மாறல, அதே டீ தான். அப்ப என்ன நடக்கும்? இப்ப கனவுளவு மாறாம வச்சு வெப்பநிலையை மாறாம வச்சா அடுத்த ஒரு சமநிலை இப்ப வரும். இப்ப விளங்குதா? ஏற்கனவே ஒரு சமநிலை இருந்தது, சமநிலை குழப்புறது கனவுளவு கூட்டினேன், அப்ப சமநிலை குழம்பிடும். கூட்டி இப்ப கனவுளவு இப்பயும் மாறாம தான் வச்சிருக்கு 2Vல. அப்படின்னா இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு போறோம் அடுத்த சமநிலை வரணும். அதே மாதிரி தான் வெப்பநிலை யோசிங்க. நான் ஏற்கனவே சமநிலை இருக்குது, வெப்பநிலையை 2T ஆகிறோம் இல்லையே, வெப்பநிலை 2T ஆகிற நான் கனவுளவை மாத்தல. சரியா? ஏற்கனவே வெப்பநிலையை டீங்கிற வெறுமையில இருந்து அந்த டைம்ல ஒரு சமநிலை இருந்து இப்ப நான் 2T ஆக்கிறேன்னு சொன்னா வெப்பநிலையை இப்ப நான் மாத்துறேன். டீல இருந்து 2Tயா வெப்பநிலையை மாத்தினா உடனே சமநிலை குழம்பும். ஆனா டீல இருந்து 2Tக்கு கொண்டு வந்து இந்த 2Tல இப்ப கண்டினியூவா மாறாம வச்சிருந்தேன்னா இப்ப நான் சமநிலைக்குரிய நிபந்தனையை ஏன் கொடுத்திருக்கேன். இப்ப அது 2Tங்கிற மாறா வெப்பநிலை மாறா கனவுளவு. அப்ப ஏற்கனவே ஒரு சமநிலை இருந்தது, வெப்பநிலை கூட்டத்துல சமநிலை குழம்பி அடுத்த ஒரு சமநிலை வரணும். நான் கூட்டி ஒரு லிமிட்ல உடைய மாறாம வச்சு தனியும். அப்ப அடுத்த சமநிலையை நோக்கி என்ன செய்யும்? தாக்கம் நகரும். இப்படி நீங்க கனவளவு அதே மாதிரி வெப்பநிலையை அதே மாதிரி தாக்கிற செறிவுக்கு நினைக்கலாம். இதுல மாற்றத்தை கொண்டு வந்து அது குறித்த ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டு மாறாம திரும்ப வைக்கிறதால அடுத்த சமநிலை எடுக்கலும். விளங்குதா? ரைட். அப்ப இப்ப கவனிங்க இந்த அடிப்படையில தான் தெரியாது. அடிப்படையில் நம்ம 3 காரணிகளால மாத்தலாம் சமநிலையை சிடிபி. அதுல ஒன்னாவது நான் வெப்பநிலைக்கு வர பாருங்க. ஏற்கனவே ஒரு சமநிலை ஒன்று இருந்தது பாருங்களா. நான் இப்ப வெப்பநிலையை கூட்டி சமநிலையை குழப்புறேன். இப்ப அடுத்த சமநிலையை நோக்கி தாக்க நகரும்ல, கூட்டி குழப்புறேன் நகருது டி 2Tயா கொண்டு வந்துட்டு 2Tல வச்சு இதுதான் சமநிலையை வெப்பநிலையை கூட்டி சமநிலையை குழப்புறங்கிற கருத்து.
கண்டினியூவா கூட்டிகிட்டே போன சமநிலை வருமா? வராது. ஏன்னா மாறா வெப்பநிலை வேணும் சமநிலைக்கு. அதாவது கூட்டிட்டு அடுத்த ஒரு பெருமையில கொண்டே வைக்க மாதிரிதான் கருத்து. சரியா? சமநிலையை கூட்டி வெப்பநிலையை கூட்டி நான் சமநிலையை குழப்பினா அடுத்த சமநிலையை நோக்கி நகர்ற நேரம் தாக்கம் எங்கால நடக்கும் அப்படின்னு இப்ப பார்க்கணும். விளங்குதா? நான் என்ன சொல்றேன், வெப்பநிலையை கூட்டி நான் சமநிலையை குழப்பினா அடுத்த சமநிலை நோக்கி நகருமல்லோ, அப்படி நகர்ற நேரம் தாக்கம் எங்கால நடக்கும்னு பார்க்கணும். இப்ப தாக்கம் எங்க நடக்கும்னு பார்க்கணும். என்ன கருத்துன விலையில் இதுக்குள்ள எப்பயுமே தாக்கி விளைவுகள் இருக்குது. முட்டாக்கம் எப்பயுமே நடக்கும், பிற்தாக்கமும் எப்பயுமே நடக்கும். சரியா? இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா விளைவுல எந்த திசையில தாக்கம் நடக்கும் அதைத்தான் இப்ப நம்ம பார்க்கணும். அப்ப கவனிங்க, ஏற்கனவே சமநிலையில் இருந்தது, நீங்க வெப்பநிலையை கூட்டினப்ப தெரியும் இல்லை உங்களுக்கு, முட்டாக்க வீதமும் கூடும், பிற்தாக்க வீதமும் கூடும். சரியா? நான் சொல்றேன், வெப்பநிலையை நீங்க கூட்டினா சரியா, முட்டாக்கம் புற வெப்பம் எஸ், பிற்தாக்கம் அக வெப்பம். அப்ப நமக்கு பாருங்க ரைட், RF கூட போகுது வெப்பநிலையை கூட்டுற அந்த டைம்ல, RPயும் கூட போகுது கிளியரா. ஆனா நமக்கு தெரியும் இந்த புறவெப்ப தாக்கத்துல பெருமதியை பார்க்க அகவெப்ப தாக்கம் என்ன செய்யும், கூடுதலா கூடும். அப்ப RP தானே பிற்தாக்கம், RP இப்ப கூடுதலா கூடும். நான் என்ன சொல்றேன், RFம் கூடும் RPயும் கூடும், RP கூடுதலா கூடும். இப்ப விளைவுலா எது கூடி இருக்குது, பிற்தாக்கம். அப்ப வெப்பநிலையை கூட்டி சமநிலையை குழப்பினா அடுத்த சமநிலையை நோக்கி நகர்ற நேரம் தாக்கம் இடப்புறமா நகரும். இடப்புறம் சரியா, அல்லது பித்திசைன்னு செல்லலாம். இடப்புறம் பித்திசை ரெண்டு மாய கதைக்கிறவில்லை. சமநிலை இடப்புறமாக நகருகிறது இல்லைன்னா பித்திசையில் நகருகிறது. எப்படி சொன்னாலும் சரி. நான் என்ன சொல்றேன், இப்ப வெப்பநிலையை கூட்டினா RFம் கூடுது RPயும் கூடுது. RF பார்க்க RP கூடுதலா கூடும். ஆல்ரெடி இது 5 வைங்க, இதுவும் ஆல்ரெடி 5 ரைட். இப்ப நீங்க வெப்பநிலையை கூட்டினா இது 10 ஆனா இது 15 ஆகுது. இப்ப இது 10 இது 15. இப்ப விளைவுல எங்கால பக்கம் தாக்கம் நடக்கும், எங்கால வீதம் கூடி அங்க நடக்கும். அப்ப இந்த திசையில நடக்கும். சரியா? அப்ப இடப்புறம் பித்திசைன்னு செல்லலாம். நான் என்ன சொல்றேன் சரி. ஓகே, வெப்பநிலையை கூட்டினா இடப்புறம் பித்திசையில தாக்கம் நடக்கும். அதே மாதிரி வெப்பநிலையை குறைச்சா என்ன நடக்கும், வெப்பநிலையை குறைச்சா பாருங்க, அதையும் கதைக்கிறேன். வெப்பநிலையை குறைச்சா விலையில் சரியா, இப்ப ஏற்கனவே 5 இருந்தது ரைட். வெப்பநிலையை குறைச்சா முட்டாக்க வீதமும் குறையிடும், பிற்தாக்க வீதமும் குறையிடும். ஆனா முட்டாக்க வீதம் குறையிறத பார்க்க பிற்தாக்க வீதம் கூடுதலா குறையும். ஏன்னா நமக்கு தெரியும் வெப்பநிலையால கூடுதலா பாதிக்கப்படுறதாக வெப்பத்தாக்கம். பாருங்க, RF குறையணும், RB குறையணும். ஆனா RBயை பார்க்க RF கூடுதலா குறையணும். இப்ப சொல்லுங்க, ஏற்கனவே 5 இருந்தது, இப்ப வெப்பநிலையை குறைச்சா குறையுது தானே. இது ஒரு 3ஆவது வைங்களேன், இது என்ன செய்யும், இப்ப 2ஆகும். வெப்பநிலை குறையிற சந்தர்ப்பம் குறைக்கிற அந்த கணத்துல இப்ப பாருங்க பாபம், இது 2 இது 3. இப்ப எது பெருசு, முட்டாக்கம் பெருசு. அப்ப விளைவுல பேர் நடக்கும், இப்ப முட்டிசையில தாக்கம் நடக்கும். ரெண்டுமே குறையுது. வெப்பநிலை நீங்க குறைக்கிற நேரம் சரியா, நம்ம நேரடியா படிக்கிற நேரம் வெப்பநிலையை குறைச்சா புற வெப்ப திசையில தாக்கம் நடக்கணும்னு அடிச்சிருப்பீங்க. அது உள்ளுக்கு நம்ம வீதத்தை வச்சு பார்த்தோம்னா இதுதான் நடக்குது. இப்படி யோசிக்க கூடாது, வெப்பநிலையை குறைச்சா புற வெப்ப திசையில தாக்கம் நடக்கும், அது நமக்கு தெரியும். அது நடக்கிறதால இந்த தாக்க வீதம் கூடுதுன்னு கருத்து இல்லை, இந்த தாக்க வீதமும் குறையுது, இந்த தாக்க வீதமும் குறையுது. ஆனா இதை பார்க்க இது கூடுதலா குறையுது. அதனால விளைவுல தாக்க விஞ்ஞானம் நடக்குது. இதுதான் சரி. கிளியரா? இப்ப வெப்பநிலையை குறைச்சா முட்டாக்க வீதம் பிற்தாக்க ரெண்டும் குறையும். சரியா? அதுல குறைகிறதுல RP கூடுதலா குறையும். மாறி போட்டுட்டேனே ரைட். RP கூடுதலா குறையுது. அப்ப விளைவுல முட்டிசையில நடக்கலும். அப்ப வெப்பநிலையை குறைச்சி நீங்க சமநிலையை குழப்பினா ரைட், அடுத்த சமநிலையை நோக்கி நகர்ற நேரம் வலதுபுறமா நகரும், இல்லைன்னா முட்டிசைன்னு செல்லலாம். இது நமக்கு தெரியணும். வெப்பநிலை மாற்றத்தில் நடக்கிற விஷயம் தெரியும். விளங்குதாவில்லை? இப்ப நம்ம படிக்கிற நம்ம எப்படி படிப்போம் சொன்னா, வெப்பநிலையை கூட்டி வைக்கனே வெப்பநிலை மாறாம இருந்தது. நீங்க தொகுதியில வெப்பநிலையை கூட்டினீங்கன்னு சொல்லிச்சேன்னா நமக்கு தெரியும், LCPயின் படி லட்சத்திலேயும் தத்துவமே தானே. அது என்ன சொல்றாரு அவரு, LCP லட்சத்திலேயும் தத்துவப்படி என்ன சொல்லுது, அவர் என்ன சொல்றாரு, ஒரு தாக்கம் சமநிலை அடைஞ்சிருந்தா சரி, சிறிய வெப்பநிலை அமுக்கத்தால நீங்க ஏதாவது மாற்றங்களை கொண்டு ஏற்கனவே சமநிலையில் இருக்குது. சிறிய வெப்பநிலை அமுக்கத்தால நீங்க என்ன சரி மாற்றங்களை கொண்டு வந்தா அந்த மாற்றத்திலிருந்து விடுவிச்சு கொள்ளக்கூடியவை தாக்கம் நடக்குன்னு செல்லுப்படு. அதான் நீங்க சொல்ற. அதாவது
நீங்க வெப்பநிலையை கூட்டினா வெப்பநிலையை குறைக்கக்கூடிய மேத்தாக்கு நடக்கணும். வெப்பநிலையை குறைச்சா வெப்பநிலையை கூட்டக்கூடிய மேத்தாக்கு நடக்கணும். நீங்க அமுக்கத்தை கூட்டினா அமுக்கத்தை குறைக்கக்கூடிய மேத்தாக்கு நடக்கணும். அதே மாதிரி நீங்க அமுக்கத்தை குறைச்சா அமுக்கத்தை கூட்டக்கூடிய மேத்தாக்கு நடக்கணும். விளங்குதா? அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு தாக்கி விளைவிக்குது, அதுல செறிவை குறைச்சா செறிவை கூட்டக்கூடிய மேத்தாக்கு நடக்கணும். செறிவை கூட்டினா குறைக்கக்கூடிய மேத்தாக்கு நடக்கும். இதானே கருத்து. அதாவது அந்த அதிகரிப்பிலிருந்து விடுவித்துக் கொள்ளும்னா கூட்டினா குறைக்கணும், குறைச்சா கூட்டணும். அதுதான் விஷயம். இங்கேயும் அதான் நடக்குது. வெப்பநிலையை பாருங்களேன், வெப்பநிலையை கூட்டினா வெப்பநிலையை குறைக்கணும். வெப்பநிலை குறையிற திசையது அகோப்ப திசையா புறவெப்ப திசையா? வெப்பநிலை குறையிற திசை அகோப்ப திசையா புறவெப்ப திசையான்னு கேட்டா புறவெப்பம்னா வெப்பம் வெளியாகும், வெப்பநிலை இன்னும் கூடும். அகோப்ப திசைன்னா தான் வெப்பநிலை குறையும். அதனாலதான் வெப்பநிலை அதிகரிச்சா அகோப்ப திசை இடப்புறமா நடக்குது. அதுக்குள்ளுக்கு தாக்க வீதத்தில் உள்ள மாற்றத்தை தான் நான் ஏற்கனவே அதிச்சேன். வெப்பநிலை கூற நேரம் இதுவும் கூடுது, விளைவுல இது கூடும். அதனாலதான் பிற்திசையில நடக்குது. கிளியரா விளங்கிட்டா? ரைட். அதே மாதிரி வெப்பநிலை குறையுது, வெப்பநிலையை குறைச்சா வெப்பநிலையை கூட்டணும். தொகுதியில வெப்பநிலை எப்ப கூடும்? தொகுதிக்குள்ள வெப்பம் வெளிவிடப்பட்டா தான் கூடும். வெப்பம் வெளிவிடப்படுற திசை எது? புற வெப்ப திசை. அதனால வலதுபுறமா நகருது, முட்திசையில நகருதுன்னு செல்ல. அதுக்குள்ளுக்கு தாக்க வீதத்துக்குள்ள பெருமதி என்ன நடக்குது? தாக்க வீதத்துக்கு நடக்குது பார்த்தா வெப்பநிலை குறைச்சா ரெண்டும் குறையுது, முட்டாக்க வீத பக்கம் பின்தாக்க வீதம் கூடுதலா குறையுது. அதனால விளைவுல இங்க நடக்குது. கிளியரா? இந்த ரெண்டு சார்ந்தும் விளக்கம் கிளியரா இருக்கணும். விளங்குதா? இப்ப சமரி என்ன சொல்லலாம்? வெப்பநிலையை கூட்டினா அகவெப்ப திசையில நடக்கும் தாக்கம். விளங்குதா? இதானே அகவெப்ப திசை. வெப்பநிலையை குறைச்சா புறவெப்ப திசை. அவ்வளவு. நமக்கு கேள்வி செய்யறதுக்கு சரியா எந்த திசையில நடக்கும்னு பாக்குறதுக்கு இவ்வளவு தெரிஞ்சாக்கணும். உள்ளுக்கு இருக்கிற விஷயமும் தெரியும் கேள்வி செய்யற நேரம். விளங்குதா நான் என்ன சொல்றேன்? அப்ப இதான் நமக்கு வெப்பநிலை மாற்றத்தில் வர சமரி. வெப்பநிலையை கூட்டிங்கன்னா அகவெப்ப திசையில, அகவெப்ப திசை எங்கேயோ அகவெப்ப திசைண்டா இதுல நான் எடுத்துக்கிறேன் பின் திசையா அகவெப்ப திசை, நேரம் முட்டிசையா அகவெப்ப திசையா வரலாம். வெப்பநிலையை கூட்டினா அகவெப்ப திசையில நகரும், வெப்பநிலையை குறைச்சா புறவெப்ப திசையில நகரும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரியா? ரைட். இப்ப இதுதான் வெப்பநிலையில வர மாற்றம். நான் அடுத்தது அமுக்கத்துக்கு வருகிறேன். பாருங்க, அமுக்கத்துக்கு பாருங்க. அமுக்கம் சரியா? அமுக்கத்துக்கு வந்தீங்கன்னா சரியா? இப்ப தொகுதியினுடைய அமுக்கம் அப்படின்னு கதைக்கிறேன் பாருங்க. தொகுதியின் அமுக்கம் சரியா? நல்ல யாப்போமேங்க. அமுக்கம் மாறுது அப்படின்னு சொல்லி சும்மா சொன்னா அது எப்பயுமே தொகுதியினுடைய ஒட்டுமொத்தமான அமுக்கத்தை தான் குறிக்கும். அந்த அமுக்க மாற்றம் கனவளவை மாற்றி கொண்டு வருது. ஏற்கனவே ஒரு தொகுதி சமநிலை அடையுதுன்னு வைங்கள பாருங்களா. ஒரு தொகுதி சமநிலை அடையுது. இதுல நான் ஒரு அசையக்கூடிய முசலம் ஒண்ணு இப்படி ஃபிட் பண்றேன். அசையக்கூடிய முசலம் இதை நான் விய மாறாம வச்சேன், டீய மாறாம வச்சேன், தாக்கியில கலந்தேன், சமநிலை வந்தது. இப்ப நான் தொகுதியினுடைய அமுக்கம் சரியா அல்லது மொத்த அமுக்கம் அதை நான் மாத்தி சமநிலையை குழப்பப்படுறேன். தொகுதியினுடைய அமுக்கத்தை எப்படி மாத்துறேன்டா? கனவளவை மாத்தி தான் மாத்தலாம். கனவளவு மாற்றம் தான் சரி, அதைத்தான் பார்க்கணும். வேற வழி இல்லையாண்டா? இருக்குது. இதுல கேள்வி வார நேரம் தொகுதியினுடைய அமுக்கத்தை மாத்தி சமநிலையை மாத்தினு செல்லுப்பட்டா அது கிளியரா கனவளவு மாற்றத்தால வந்தது. அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? சும்மா யோசிக்கல. ஏற்கனவே சமநிலை இருக்குது, நான் கனவளவு குறைக்கேன் மாறா வெப்பநிலையில. கனவளவு நான் குறைக்கேன்னு சொல்லிச்சுன்னா மிச்சதெல்லாம் மாறலன்னா கருத்து. கனவளவு மாற்றம் தானே. கனவளவு நான் குறைச்சாவில்லை, என்ன செய்யணும்? அமுக்கம் கூட்டணும். கனவளவு நான் குறைக்கிறேன், அப்ப தொகுதியினுடைய அமுக்கம் கூடும். இப்ப கனவளவு குறைச்சா அமுக்கம் கூடும் தானே. அப்ப நம்ம இங்க பாருங்களேன், பிவி சமன் என்ன ஆட்டிராப்பா சரியா? சும்மா ஒரு கூறு எடுங்களேன், நீங்க ஏ மட்டும் எடுங்களேன். வெப்பநிலையே மாறல, அகிலவாயு மாறல, என்னும் மாறலத்தான். நீ கனவளவு குறைக்கிற அந்த கணத்தை யோசிங்க, என் மாறுமா? இல்ல, அந்த கணத்துல சமநிலையில இருந்ததுதான் அந்த கணத்துல இருக்கு. அப்ப பாருங்க, விய குறைச்சா சடுதியா பி கூடணும். கிளியரா? அப்ப இப்படி ஒவ்வொன்றும் யோசிங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயம் நடக்கப்படும். அப்ப ஒட்டு மொத்தமா நீங்க கனவளவு குறைக்கிற நேரம் தொகுதியினுடைய மொத்த அமுக்கம் கூடுது. கிளியரா? விளங்குதா? அப்ப தொகுதியினுடைய அமுக்க மாற்றம் கனவளவு மாற்றத்தால வருது. அப்ப பாருங்க, கனவளவு குறைச்சா அமுக்கம் கூடும். பாருங்க, கனவளவு குறைச்சா அமுக்கம் கூடுது. இப்ப எல்சிபி என்ன சொன்னார்? லட்சத்தில் தத்துவம். எல்சிபி என்னடா? லீ இப்படித்தானே வரும். லீ சட்டலியஸ் பாருங்களா, லீ சட்டலியஸ் பிரின்சிபல் தானே. சரி, எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது சரியா? அதுல வர எல்சிபி அதை சேர்த்தா எல்சிபின்னு சொல்றேன் சரியா?
அப்ப நான் எல்சிபின்னு சொன்னா என்ன இதை குறிக்குது? இலச்சட்டலியலின் தத்துவம். சரியா? ரைட். அப்ப எல்சிபி படி கனவுல குறிச்சு அமுக்கத்தை கூட்டுறோம். இப்ப என்ன சொல்றாரு? என்ன செல்லுப்படுது? அதுல அமுக்கத்தை கூட்டினா அமுக்கத்தை குறைக்கக்கூடிய மாதிரி தாக்க நடக்கணும். அமுக்கம் குறையிற திசை வாயு மூல் குறையிற திசை. இப்ப கனவுளவை குறைச்சி அமுக்கத்தை கூட்டினா சரியா வாயு மூல் குறையிற திசையில தாக்க நடக்கும். வாயு மூல் குறையும் திசை. கிளியரா? விளங்குதா? அதே மாதிரி கனவுளவை கூட்டுவோம். இப்ப அதே செஞ்ச பாருங்க. கனவுளவை கூட்டினா அமுக்கம் குறையிடும். இப்ப கனவுளவை கூட்டினா அமுக்கம் குறையும். அமுக்கம் குறைஞ்சா இப்ப அமுக்கத்தை கூட்டணும். அமுக்கம் கூடுற திசை வாயு மூல் அதிகரிக்கும் திசை. புரிந்ததா? வாயு மூல் கூடும் திசை. இப்ப வாயு மூல் கூடும் திசையில தாக்க நடக்கும். இப்ப இதே இது கனவுளவு மாற்றத்தால வாயுமூல் குறையும் திசை வாயுமூல் கூடும் திசை என்ன சொல்றேன்? வாயுமூல் சமனா இருந்தா கனவுளவு மாற்றத்தால வார அமுக்க மாற்றத்தால சமநிலை பாதிக்கப்படாது. விளங்குதா நான் என்ன சொல்றேன்? தொகுதியினுடைய அமுக்க மாற்றம் கனவுளவு மாற்றத்தால வந்தது. அந்த கனவுளவு மாற்றத்தால வந்த அமுக்க மாற்றத்தால வாயுமூல் சமன். இப்ப இந்த தாக்கம் பாதிக்கப்படாது கனவுளவு மாற்றத்தால. ஏன்னா இங்கேயும் 2 மூல் இருக்குது, இங்கேயும் 2 மூல் இருக்குது. வாயுமூல் எது எங்களை பக்கம் கூடுற திசை எங்களை குறைய திசை இல்லை. 2 பக்கம் சமனத்தன் இருக்குது. அப்ப இப்ப தாக்கிட பக்கம் வெளியிட பக்கமும் வாயுமூல் சமனா வார ஒரு தாக்கத்துக்கு கனவுளவு மாற்றத்தால வார அமுக்க மாற்றம் சமநிலையை மாற்ற. கிளியர்? இதான் அமுக்க மாற்றத்தால வர. சரி, அடுத்தது சரியா செறிவுக்குள்ள வந்து விடுறேன் நான் பாருங்க. செறிவுக்குள்ள வந்த வெளியில் ஏதாவது ஒரு குறித்த கூடுற செறிவு சிம்பிளா விலங்கு. இப்ப நான் ஏற்கனவே சமநிலை இருக்குது பாருங்களா. ஏற்கனவே இந்த தொகுதி சமநிலையில் இருக்குது. இப்ப நான் வந்து இந்த பி எடுக்கிறேன். சமநிலையில நான் சடுதியா இந்த பீட செறிவை கூட்டுறேன் வைங்களேன். பீட செறிவை கூட்டுவோம். சும்மா நான் கூட்டுறேன். சரியா? இன்னைக்கு பீட செறிவை கூட்ட விருப்பம். அதனால நான் பீட செறிவை கூட்டணும் வைங்களேன். இதை கொஞ்சம் அழைச்சிருவோம். சரியா? பீட செறிவை நான் கூட்டினா இப்ப எல்சிபியின் படி என்ன? செறிவை கூட்டினா செறிவை குறைக்கக்கூடிய மாதிரி நடக்கணும். செறிவை குறைச்சா செறிவை கூட்டக்கூடிய மாதிரி நடக்கணும். அப்ப இந்த செறிவை கூட்டினா இந்த செறிவை இப்ப குறைக்கணும். இந்த செறிவை குறைக்கணும் எங்களை பக்கம் நிகர்தாக்கம் நடந்தா குறையும். நிகர்தாக்கம் எங்க நடக்கணும்? முக்தி செய்யல. அப்ப சமநிலை முக்தி செய்யல நகரும். விளங்குதா? புரிந்ததா? அதே மாதிரி செறிவை குறைப்போம் பாருங்களேன். இதுக்கு குறைக்கிறேன் நான். இது ஒரு சந்தர்ப்பம், இது வேறொரு சந்தர்ப்பம். ஒரே டைம்ல இல்லையா? ஒரே டைம்ல அதைக்கல. இது ஒரு சந்தர்ப்பம், நான் நீளத்தளமாக பண்ணுகிறது. இப்ப இது ஒரு சந்தர்ப்பம். இப்ப நான் இதுல செறிவை குறைச்ச எல்சிபி படி செறிவை கூட்டணும். இதுல செறிவு எப்ப கூடும்? நிகர்தாக்கம் இஞ்சால நடந்தா தான் கூடும். அப்ப இதை கூட்டினா இதை குறைக்கணும். அப்ப நிகர்தாக்கம் இஞ்சால் நடக்கணும். இதை குறைச்சா இதை கூட்டணும். அப்ப நிகர்தாக்கம் இஞ்சால் நடக்கும். விளங்குதா விஷயம்? அவ்வளவுதான் விளங்குது. அதையும் நிகர்தாக்கம் கதைக்கிறேன். சமநிலை வலப்புறமா நகருது அல்லது முட்டிசையில் நகருது என்ன கருத்துண்டா? நிகர்தாக்கம் விளைவுகளை உருவாக்கக்கூடிய மாதிரி நடக்கு. அதுதான் கருத்து. அதனால பிற்தாக்கம் நடக்கிறன்னு கருத்து இல்லை. எந்த ஒரு நிலையிலையும் முட்டாக்கமும் நடக்கும், பிற்தாக்கமும் நடக்கும். விளைவுலா முட்டாக்கம் நடக்கும். அதுதான் முத்திசையில நகரும் என்று சொல்ற கருத்து. கிளியரா? கருத்து வந்து அதே மாதிரி தான் பின்திசைக்கும். சரியா? அப்ப இந்த 3 தான் நமக்கு என்ன இந்த சமநிலையை பாதிக்கிற காரணி. பாதிச்சா அடுத்த சமநிலையை உருவாக்குறதுக்கு எப்படி நகரும்ங்கிற விஷயம். தெரியாது. அப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு நார்மலா சொல்லியிருக்கிறேன். இப்ப கேள்விகள் வந்துள்ளோம். சரியா?